வெல்கம் பேக் டு அஜயாஸ் வாய்ஸ் ஓவர். நேற்று எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, நிஷாக்கும் சிவாக்கும் சம்மந்தம் ஆயிடுச்சு அப்படின்றனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஷாலினி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லும்போது நிஷா வந்து அவளை திட்டிடுவா. அதை ரவி கிட்ட சொல்லிட்டு அவள் அழுவா. தென் சிவா வந்து அவனோட டிரைவரை வந்து ஹார்ஷாக பேசி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ பாலகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு டவுட் வரும். இன்னைக்கு எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலகிருஷ்ணன் வந்து ஜிம்முக்கு வருவாங்க. 2 பேரும் இருப்பாங்க. சிவாவும் சிவாவோட அப்பாவும் இருப்பாங்க. சும்மா பேசிட்டு இருப்பாங்க. விளையாடலாமா என்ன ஏதுன்னதும், பாலகிருஷ்ணன் வந்து இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. நான் போறேன் அப்படின்னு உடனே போயிடுவாங்க வந்ததும். ரவி கேட்பான். ஏன் உடனே வந்துட்டீங்க விளையாடலையா? அப்படின்னு சொன்னதும், அந்த பையன் சரியா படல என் கண்ணுக்கு. சின்ன விஷயத்துக்கே வேலைய விட்டு தூக்கிட்டான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இங்க பார்த்தா கிருஷ்ணா வந்து அவங்க சிவா கிட்ட, "ஏன் நீ இப்படி பண்ண? நீ பண்ணதுனால அவங்க வேண்டான்னு சொல்லப் போறாங்க இப்ப சம்மந்தத்த" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ரவி சொல்லுவான், "நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா. அவங்க அதுக்காக பண்ணல. சிவா வந்து இப்படி ஃபோன் பண்ணி அவங்கள விஆர்எஸ்க்கு நெறைய காசு குடு. அவர்கிட்ட சும்மா காசு குடுத்தா வாங்க மாட்டாரு. ரொம்ப லாயலான ஆளு. அவரோட உடம்பு சரியில்லாதனால, அவர இப்ப வேலைய விட்டு நின்னு தான் ஆகணும். அதனால தான் நான் வேலைய விட்டு தூக்கிட்டேன்." அப்படின்னு ஒரு ஃபோன் கால் பேசுவாங்க. அத ரவி பார்த்துருவான். இத பாலகிருஷ்ணன் கிட்டயும் சொல்லுவாங்க. பாலகிருஷ்ணன் உடனே, "ஐயோ! நான் தப்பா எடுத்துட்டேன் பாரு. நல்ல வேளை நீ சொன்னனால தான் எனக்கு தெரிஞ்சது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "பிசினஸ்லயும் நீ சொல்றது தான் கேட்கிறேன். லைஃப்லயும் நீ சொல்றது தான் கேட்கிறேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ரவின்னு" சொன்னதும், "தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் கால் பண்ணுவாங்க கிருஷ்ணாக்கு. அங்க கிருஷ்ணா அவங்க சம்மந்தம் வேண்டான்னு சொல்றதுக்கு தான் பண்ண போறாங்க அப்படின்னதும் சிவா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் சொல்றாங்க, "இன்னைக்கே உங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. நிஷாக்கும், சிவாக்கும் பேசி முடிச்சிடலாம்" அப்படின்னதும், கிருஷ்ணாவுக்கும் ஒரே ஷாக். என்ன பண்ண அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாங்க, நான் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஜெயிக்க தான் செய்வேன். அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன முடிச்சுடுறாங்க. தென் இங்க கசின்ஸ் எல்லாம் ரவி கூட வந்து ஒரு ஸ்கிட் மாரி போட்டுட்ருக்காங்க. நிஷாவ பொண்ணு பார்க்க வந்தா எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி. சிவா தான் பாட்டி, ஷாலினி தான் வந்து சிவா, அப்புறமா அந்த தேவா தான் நிஷான்ற மாரி அவங்க பண்ணிட்டுருப்பாங்க. தென் விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நிஷா போய் ட்ரெஸ் பண்ண போறேன்னு போயிடுவா. இத சாக்கா வச்சுட்டு ரவி வந்து, "உனக்கு எந்த மாரியான ஹஸ்பண்ட் வேணும்?" அப்படின்னு ஷாலினி கிட்ட கேட்டதும், ஷாலினி வந்து, "எனக்கு என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும். நான் லவ் மேரேஜ் தான் பண்ண போறேன். எனக்கு எங்க அப்பாவ மாரியான ஹஸ்பண்ட் வேணும்" அப்படின்னு சொல்லுவா. உடனே ஷாலினி கேட்பா ரவி கிட்ட, "உனக்கு எந்த மாரி பொண்ணு வேணும்?" அப்படின்னதும், அவ ஷாலினின்னு சொல்லுவாளா. சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. "ஷாலினி கேரக்டர் விட்டு வெளிய போகாத. நீ சிவா மாரி நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிஷாக்கு பத்மாவதியும் பாட்டியும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் சொல்ற ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு 2 பேரும் வராங்க. ஆனா நிஷா வந்து, பாட்டி சொல்ற ட்ரெஸ் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. பிரைட்டான ட்ரெஸ்ஸு அப்படின்னு பத்மாவதி சொல்லியும், இல்ல நான் பிரைட்டா இருந்தா தான் வாழ்க்கை பிரைட்டா இருக்கும்னு பாட்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவ அத தான் ஏத்துப்பா. மேட்சிங்கா இயரிங் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. போம்போது பத்மாவதி கேட்பாங்க. "ஒரு ஹேர் கிளிப் போடணும்னா கூட என்கிட்ட தான் நீ கேட்ப. ஏன் இப்ப பாட்டிக்கிட்ட கேட்குற?" அப்படின்னு கேட்டதும், "ஆமாம்மா ஃபேஷன் பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப வந்து எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. பாட்டி மேல தான் நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து 2 பொண்ணுங்களுக்கு இடையில மாட்டிட்டு இருக்கீங்க. ஆனா பாட்டி என்ன பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பாட்டி சொன்னது தான் நான் கேட்பேன்" அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப கரெக்ட்டா பாட்டியும் வந்துட்டு வேற ஒரு ஃபேஷன் டிசைனர கூட்டிட்டு வருவாங்க. "உனக்கு மேக்கப் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்லி. இங்க சிவாவோட வீட்ல அவங்க அம்மா சும்மா செல்ஃபி எடுத்துட்டே இருக்காங்க. தென் அவங்க வந்து போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும், சிவா வந்து, "ஏம்மா சொல்றீங்க? அத சொல்லாதீங்க. ஒரு வேளை சம்மந்தம் நடக்கலன்னா என்ன பண்றது?" அப்படின்னு. உடனே அவங்க அம்மா, "அது எப்படி நடக்காம போகும்? கண்டிப்பா நடக்கும்" அப்படின்னு சிவாவோட அம்மா சொல்றாங்க. பட் சிவா போனா தான் ஷாக் ஆகுமா, இல்ல நடக்குமா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அந்த சீன. தென் நிஷா கீழ இறங்கி வர்றா. அவங்க அம்மாவும், பாட்டியும் அப்படியே "அழகா இருக்கால, நிஷாவோட என் கண்ணே பற்றும்" அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. பத்மாவதி சொல்றா, "நீங்க என் மேல இருக்க கோவத்துல என் பொண்ண அழகா தான் நீங்க மாத்திருக்கீங்க. தேங்க் யூ" அப்படின்னு சொல்லுவா. அப்ப வந்து ஷாலினி கரெக்ட்டா வருவாளா, அப்ப ரவியும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான் அவள. தென் பத்மாவதிய தனியா கூட்டிட்டு போவாங்க அம்சவேணி. கூட்டிட்டு போய் சிவாவோட வீட்ல வரும்போது ஷாலினி இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பத்மாவதி ஏன்னு கேட்டா, அவங்க வந்து ஷாலினியோட அப்பா யாரு அப்படின்னு நல்லா விசாரிச்சாங்கன்னா, நிஷாக்கு தானே அவமானமா இருக்கும். அப்புறமா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போனா, உன் பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாகும். ஸோ வரவிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அத வெளியில இருந்து ஷாலினியும் பார்த்துட்டு மனசு உடைஞ்சு அவ போயிடுவா. அப்புறம் பத்மாவதியும் போயிடுவாங்க. அப்ப அவங்க பாட்டி கூட இருப்பாங்கல்ல, சசின்னு ஒருத்தவங்க, அவங்க கேட்பாங்க. "ஷாலினியோட அப்பா பாலகிருஷ்ணன் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டதும் பாட்டி சொல்லுவாங்க, "ஷாலினி எவ்வளோ அழகா இருந்தான்னு பார்த்தியா? நிஷா கூட ஷாலினின்னா எல்லாரும் ஷாலினி தான் வேணும்னு நினைப்பாங்க. அதனால நான் ஷாலினி கிட்ட வரவிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எபிசோட் முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்கு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.